வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சுக்கிர திசை வந்தும் கலங்கி நிற்பது ஏன்? நிறைய பேர், சார் எனக்கு சுக்கிர திசை, எனக்கு ஒண்ணுமே செய்யலை, சுக்கிரன்ல நான் ரொம்ப பலவீனமா போயிட்டேன், சுக்கிரன் எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு, சுக்கிரன்னால நான் வீதிக்கே வந்துட்டேன், சுக்கிரதசை வந்ததுக்கு அப்புறம் என் குடும்பமே பிரிஞ்சிருச்சு சார். எத்தனை பேர் நெகட்டிவாவும் சொல்றவங்க இருக்காங்க. அப்போ ஏன் இந்த சுக்கிரதசை இப்படி பண்ணுது? ஏன்னா எல்லாமே என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை நடக்குது, அவன் கார்ல போறான், பங்களா கட்டிட்டான், தோட்டம் வாங்கிட்டான், 4 கார் வாங்கியிருக்கான், சுக்கிரதசைன்னு அடிக்கும் போல் இருக்கு. சரி, ஓகே. இப்படி கிராமங்கள்லையும் பேசுறது இல்லை வெளியில பேசுறதையும் பார்த்திருப்போம். அப்ப என்ன சொல்ல வருது இந்த சுக்கிரன்? சுக்கிரன்னா யார்? 9 கிரகங்களில் வெள்ளி என்று அழைக்கக்கூடியவர் சுக்கிரன். வீனஸ் ஆங்கிலத்துல சுக்கிரனை சொல்லுவோம். சுக்கிரன் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி. பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் தான். வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி. உறவுகள்ல மனைவி, மூத்த சகோதரி, அத்தை, சுக்கிரன் தான். இப்ப சுக்கிரனுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, பார்வை, கண் பார்வை, அது சுக்கிரன். வலது கண்ணு இடது கண்ணு சூரியன் சந்திரன். சுக்கிரன் பார்வையோட டிஸ்டன்ஸ். அப்ப சுக்கிரன் அப்படின்னா அழகு. நல்ல ஃப்ரெஷ்ஷா பளிச்சுன்னு ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு சுக்கிரனுடைய ஆதிக்கம். இப்ப சுக்கிரனால அழகுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க சுக்கிரனுக்கு எவ்வளவு ஒரு விஷயம். லக்ஸுரியா ஒரு காரு, சூப்பரான ஒரு வீடு, அழகான ஒரு தோட்டம், நிறைய கால்நடைகள், சுக்கிரன். இதையெல்லாம் கொடுக்குறவன் சுக்கிரன். பாடி ஸ்ப்ரே, பர்ஃப்யூம் போடுறது, வாசனை திரவியங்கள் சுக்கிரன். வெண்மையாக இருக்கக்கூடிய பொருட்கள் சுக்கிரன். பால்கோவா, பால் பவுடரு. ஒருத்தர் கலரா இருக்காரு, சுக்கிரன். நம்ம உடம்புல ஹார்மோன்ஸுக்கு அதிகாரம் கொண்டவர் சுக்கிரன். சுக்கிரன் ஹார்மோன்ஸ். ஆண்களுக்கு சுக்கிரன் விந்து சுக்லத்தை சொல்லவர் சுக்கிரன். அப்ப சுக்கிரன் இல்லைன்னா வம்சவிருத்தியே இல்லைங்க. சுக்கிரன் தான் ஒரு சக்தி, ஆற்றல். பணத்துக்கு மட்டுமே நம்ம சுக்கிரனை வச்சுக்கிட்டு இருப்போம். பணக்காரனுங்க இங்க பாருங்க, சக்கரை வியாதிக்கும் சுக்கிரன் தான் காரணம், பணம் வர்றதுக்கும் சுக்கிரன் தான் காரணம். பணம் வந்துட்டா ஏன் சக்கரை வியாதி வருதுன்னு தெரியுதா? சர்க்கரைக்கும் சுக்கிரன் தான், பணத்துக்கும் சுக்கிரன் தான் காரணம். அப்ப பணம் வரும்போது பணக்காரர்களுக்கான வியாதினே நம்ம கிண்டலா பேசுவாங்க எல்லாரும். காசு வரும்போது சுகரும் கொடுப்பான், சுக்கிரன் கொடுக்கத்தான் செய்வான். ஒரு 10 பேருக்கு இருக்கு, அது 100 பேருக்கு எடுத்தா 90 பேருக்கு இருக்கும். இப்படி எல்லாம் சுக்கிரனை நம்ம சொல்ல போறோம், சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யாருக்கு சுக்கிர திசை வரும்போது ரொம்ப பலவீனப்படுறாங்க? முதல்ல சுக்கிரன் ரிஷபத்திலையும் துலாமிலையும் இருந்த ஆட்சி. அதுல துலாமில் இருந்த ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் ரொம்ப வலிமை. மீனத்துல சுக்கிரன் இருந்தா உச்சம். சரி, இப்படி எல்லாம் இருந்தா நல்லது நடந்துருமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அந்த லக்னத்துக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் வெற்றி. சுக்கிர திசை. குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும். இளமையிலேயே சுக்கிரன். யாராவது கேது திசையில பிறந்தா அஸ்வினி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், அதே போல ரேவதி ஆயில்யம், அதே போல உங்களுக்கு கேட்டை, இது 4ஆம் பாதத்துல பிறந்திருந்தா இளமையிலேயே சுக்கிரன். அப்ப இளமையில சுக்கிரன் வந்தா ஒழுக்கமா படிக்க விடாது, ஜாலியா இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க, செல்போன் பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, பாட்டி வீடு தாத்தா வீடுன்னு போயிடுவாங்க, ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, கூலிங் கிளாஸ் போட்டுக்குவாங்க, தன்னை அழகா வச்சுக்குவாங்க, சொகுசா இருப்பாங்க, படிக்க சொல்றத தவிர என்ன செஞ்சாலும் சரின்றுவாங்க. அப்ப சுக்கிரனுக்கு பாருங்க, ஏன்னா சுகபோகி, ஜாலியா இருக்கணும், ஜாலி மேன். இதெல்லாம் சுக்கிரனோட வேலை. அதே போல ஒருத்தர்
உங்களுக்கு சனி நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னு வைங்க, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அவங்களுக்கு பாருங்க சுக்கிர திசை அந்த மத்திம வயசுல வரும். மத்திம வயசுல சுக்கிர திசை வரும். அந்த சுக்கிர திசை மத்திம வயசு வரும்போது தான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுல யாராவது ஆயில்யம், கேட்டை, ரேவதியில பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமண காலத்துல சுக்கிர திசை வரும். அப்பவும் நம்ம ஜாக்கிரதையா பார்த்து பண்ணணும். சுக்கிர திசை இளம் வயசுல வரும்போது சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா படிப்பு கெடுத்துரும். சிலர் லவ் பண்ணுவாங்க, பேரை கெடுக்கும், இந்த மாதிரி எல்லாம் வரும். சரி, யாருக்கெல்லாம் இப்படி இருக்கு? மேச லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் மாரகாதிபதி. அப்போ இளம் வயசுல வர்ற மேச லக்னக்காரர்களுக்கு சுக்கிர திசை பெருசா தொந்தரவு பண்ணாதான், ஆனா படிப்புக்கு எடுக்கும், ஹெல்த்துக்கு எடுக்கும். இவங்க கவனமா இருக்கணும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியை 6 ஆயிடுறாரு சுக்கிரன். அவர் ஓரளவுக்கு நன்மை செய்வார் லக்னாதிபதிங்கிற காரணத்தினால. மிதுன லக்னக்காரங்களுக்கு 5க்கும் 12க்கும் உடையவர், 60-40 ரேஷியோவில் சுக்கிரன் வேலை செய்வார். இந்த சுக்கிரன் எங்க இருக்கணும் அப்படின்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. 12 மறைஞ்சா கூட ஓரளவுக்கு நல்லது செய்வார். 6, 8 மறைஞ்சா ரொம்ப ரிஸ்க், மொத்தமா ஜோலியை முடிச்சு விட்டுருவார். கவனமா இருக்கணும். கடக லக்னக்காரங்களுக்கு பாதகாதிபதி. இவர் மறைஞ்சாலும் மறையிலினாலும் மத்திம பலனத்தை செய்வார். பாதகாதிபதி மறையிறது ஓரளவுக்கு நல்லதுனாலும் இவர் மத்திம பலனத்தை செய்ய கடமைப்பட்டவர். சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை, சூரியனுக்கு சுக்கிரன் சொல்லவே வேணாம், ஆகவே ஆகாது. சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை வந்துச்சுன்னா புரட்டி போட்டுட்டு போயிடும். நெருக்கடியோட உச்சம். நிறைய பேர் இழந்ததெல்லாம் இருக்கு, ஒன்றும் இல்லாம போனதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு சுக்கிரன் எங்க இருந்தா நல்லது அப்படின்னா, எங்க இருந்தாலுமே ஒரு 30-40% வேலை செஞ்சா பெருசு. இதுலயும் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றுட்டாருன்னா நிறைய பேர் தொழில இழந்தவங்க, காணாம போனவங்களா இருக்காங்க. 8ல சுக்கிரன் இருக்கு. இது பொது பலன் தான். இனி உங்க ஜாதக அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சுதான் நம்ம வேற மற்றதெல்லாம் பேசணும். அடுத்தது கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை ராஜயோகத்தை செய்யும். 2-9 கூடையவர். அவர் கும்பத்தில் இல்லாம இருக்கணும், மேசத்தில் இல்லாம இருக்கணும், சிம்மத்தில் இல்லாம இருக்கணும். வேற எங்க இருந்தாலும் ராஜயோகம் தான், நல்லதுதான் செய்வார். துலா லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் அவரும் மேக்சிமம் நல்லது செய்ய கடமைப்பட்டவர். மீனத்துல மட்டும் இல்லாம இருந்தா, சிம்மத்துல இல்லாம இருந்தா, மற்ற இடங்கள் எங்க இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி விட்டுருவார் சுக்கிரன். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடம் 8ஆம் இடம் இல்லாம இருந்தா வேற எங்க இருந்தாலும் ஓரளவுக்கு அவர்கள் நன்மை செய்வார்கள். விருச்சிகளுக்கு 12ல இருந்தா யோகமே. 12 இருக்கும்போது வளர்ச்சி தான், சுக்கிரனால வளர்ச்சி தான், உங்களுக்கு மைனஸ் கிடையாது. தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் 8-12 மறையிறது ஓரளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். 8-12 மறையிறது ஓரளவுக்கு ராஜயோகம். மற்ற இடங்கள்ல இருக்கிறது போராட்டத்தை கொடுக்கும். குறிப்பா உச்சம் பெற்றாருன்னா போராட்டத்தோட உச்சம், நெருக்கடியை கொடுக்காம போகாது. இதெல்லாமே ஒரு வரி 2 வரி பொதுவாகவே பேசிட்டு வரேன். அடுத்தது மகர லக்னம், கும்ப லக்னம், 2 பேர்த்துக்குமே சுக்கிரன் மறையாம இருந்தா ராஜயோகத்தை செய்யும், பெரிய அளவு வெற்றி. மகர லக்னக்காரங்களுக்கெல்லாம் சுக்கிரன் மறையாம நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எவர் கிரீன் சக்சஸ், சூப்பரா இருப்பார். மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருந்தா ராஜயோகம், மற்ற எங்க இருந்தாலும் உரிச்சு தொங்கிட்டு போயிடும். இப்படி சுக்கிர திசை ஒரு போராட்டத்தை கொடுக்கின்ற வல்லமை எங்கெங்கெல்லாம் இருந்தா இருக்குங்கிறது பொதுப்படையா பேசியிருக்கிறோம். இனி விரிவா பார்க்கணும் அப்படின்னா அவரவர்களுடைய சுயஜாதகம் அப்படி என்று ஒன்று இருக்கிறது. நீங்க எங்கிட்ட தான் பார்க்கணுங்கிறதுக்காக இதை சொல்ல வரல, நீங்க எங்க வேணாலும் போய் பார்த்துக்கலாம். மேக்சிமம் உங்க தெரிஞ்ச ஜோசியர், குடும்ப ஜோதிடர், நண்பர்கள், இல்லை உங்களுக்கு வெல்விசர்ஸ், எனக்கு இவங்ககிட்ட பார்த்தா பிடிக்குங்கிறவங்ககிட்ட தாராளமா பார்த்துருங்க, தப்பே இல்லை. ஏன்னா என்கிட்ட பார்க்கறதுக்கு நிறைய காலதாமதம் ஆகுதுங்க. எனக்கு நீங்க வெளியில பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தான், தப்பெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்காக நீங்க வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் முதல்லயே நிறைய இன்டர்வியூல இதை சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு முக்கிய முடிவெடுக்க வேண்டிய சூழல் வரலாம், என்கிட்ட கண்டிப்பா காலதாமதம் ஆகுங்க. சீக்கிரமா பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஏன்னா நீங்க 1000 பேர் கூப்பிட்டீங்கன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான், எல்லாருக்கும் பார்த்துட முடியாது. எனக்கும் அதுல சிரமங்கள் நிறைய இருக்கு. அதனால வெளியில கூட பார்த்து என்னங்கிறத கணிதம் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. இந்த சுக்கிர திசைக்கு உண்டான எளிமையான சரியான விளக்கம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இன்னும் விரிவா பேசணும்னா தனித்தனியா ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம பேசணும். அது ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.